ஓம் நமோ நாராயணாய. வெல்கம் பேக் டு மை சேனல். திருமலை திருப்பதியினுடைய முக்கியமான அப்டேட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். திருமலையில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை போலவே திருச்சானூர் இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி அம்மவாரி டெம்பிள்லேயும் வருடாந்திர பிரம்மோற்சவம் ஒவ்வொரு வருடமும் நடைபெறும். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி, அதாவது நாளை, திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி டெம்பிள் நடைபெறக்கூடிய நவகன்னிகா கார்த்திகை பிரம்மோற்சவத்தை ஒட்டி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நாளை நடைபெறப் போகுது. வருடாந்திர பிரம்மோற்சவம் நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி டெம்பிளில் நடைபெறப் போகுது. கோவிலினுடைய அனைத்து ஆர்ஜித சேவைகளையும் டிடிடி கேன்சல் செய்து இருக்காங்க. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் லட்ச குங்குமார்ச்சனை திருச்சானூரில் நடைபெறும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டிடிடியிலிருந்து தந்திருக்காங்க. கார்த்திகை மாதம் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்தினுடைய வாகன சேவைகள் ஷெட்யூல்டும் தந்திருக்காங்க. அந்த ஷெட்யூல்டில் நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய வாகன சேவைகளினுடைய டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். நவம்பர் 28 காலை 9 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் கொடி ஏற்றம் நடைபெறும். இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகன சேவையும், நவம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் பெத்த சேஷ வாகன சேவையும், இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஹம்ச வாகன சேவையும் நடைபெறும். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் முத்தியாப்பு பண்டரி வாகன சேவையும், இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சிம்ம வாகன சேவையும் நடைபெறும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்திருக்காங்க. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணி காலை 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் கல்ப விருக்ஷண வாகன சேவையும், இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஹனுமந்த வாகன சேவையும் நடைபெறும். பல்லக்கி வாகன சேவை டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி காலை 8 மணி முதல் 10 மணி வரைக்கும், கஜ வாகன சேவை இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சர்வ பூபால வாகன சேவை காலை 8 மணி முதல் 10 மணி வரைக்கும், தங்கரதம் அன்று மாலை 4:20 மணி முதல் 5:30 மணி வரைக்கும் நடைபெறும். கருட வாகன சேவை இரவு 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் நடைபெறும். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி சூரிய பிரபை வாகனம் 8 மணி முதல் காலை 10 மணி வரைக்கும், இரவு 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் சந்திர பிரபா வாகன சேவையும் நடைபெறும். டிசம்பர் 5ஆம் தேதி காலை 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் ரதோற்சவமும், இரவு 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் அஸ்வவாகன சேவையும் நடைபெறும். டிசம்பர் 6ஆம் தேதி காலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் பல்லக்கி உற்சவமும், மதியம் 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் பஞ்சமி தீர்த்தமும் நடைபெறும். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மாலை புஷ்ப யாகம் நடைபெறும். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மவாரி டெம்பிளில் வருடாந்திர கார்த்திகை பிரம்மோற்சவம் ரொம்ப ஸ்பெஷலாக நடத்துவதற்கு லாஸ்ட் இயர் நடைபெற்ற பிரம்மோற்சவத்தினுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப எலாபரேட்டான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறதா டிடிடி இஓ நம்மளோட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி அம்மவாரி டெம்பிளில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸில் டிடிடி இஓ மற்றும் ஜேஇஓ சிவிஎஸ்ஓ இந்த புனிதமான ஃபெஸ்டிவலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் குறித்து சனிக்கிழமை லாஸ்ட்டு சாட்டர்டே அன்னைக்கு ஆய்வு செஞ்சுருக்காங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய பஞ்சமி தீர்த்தம் மற்றும் தேர் திருவிழாவையொட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 6ஆம் தேதி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் சில ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் டிடிடியிலிருந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம்.
பக்தர்களுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஃபஸ்ட்டு எய்ட் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் அன்னப்பிரசாதம் கண்டினியூட்டியாக அன்னப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். திருச்சானூர் ஆஸ்தான மண்டபத்தில் அன்னமாச்சாரியா கலாமந்திரம் மற்றும் ராமச்சந்திரா புஷ்கரணியில் பக்தர்கள் குளிப்பதற்கு சிறந்த முன்னேற்பாடுகள் செய்திருக்கிறதா டிடிடிஇஓ நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. திருச்சானூரில் இருக்கக்கூடிய சில்வர் கார்டனில் மலர் எக்ஸிபிஷன், அதாவது மலர் கண்காட்சி நடைபெறுவதற்கு டிடிடிஇஓ மிக ஸ்பெஷலான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செய்திருக்கிறதா டிடிடிஓ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று 24ஆம் தேதி திருமலையில் 75,737 பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க. 23,208 பக்தர்கள் முடிக்காணிக்கை தந்திருக்காங்க. 4.14 கோடி பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. 2 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு, அதாவது வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 8 hours ஆகிருந்ததுன்னு நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிடிடியோட முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.